இன்னைக்கு ஒரு ரியலிஸ்டிக்கான க்ரூமிங் வீடியோ வித் மை சிஸ்டர்ஸ் அண்ட் எங்களுடைய குட்டீஸோட இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த ஒரு பேஸ்டல் ப்ளூ கலர் ட்ரெஸ் தான் இன்றைக்கி நான் வியர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வியர் பண்ணிவிட்டு என்னுடைய ஸ்கின்ல மாய்ஸ்சரைசர் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். பேக்கில் இருக்கவ தான் என்னுடைய மாமா பொண்ணு. ஸோ இவ என்னுடைய கூட பிறந்த தங்கச்சி, என்னுடைய சிஸ்டர், ஒன் அண்ட் ஒன்லி சிஸ்டர். ஸோ எல்லாருமே சேர்ந்து நாங்கள் கிளம்பும்போது இப்படி தான் நம்ம அட்டகாசம் பண்ணுவோம். என்னுடைய ப்ராடக்ட்ஸ் அவளுக்கும், அவளுடைய ப்ராடக்ட்ஸ் எனக்கும். அதே மாதிரி மிரருக்காகவும் நாங்கள் ரொம்ப சண்டை போடுவோம். நவரு நவருன்னு ஒரே சைமல்டேனியஸ்லி எல்லாருமே ஒன்றாவே கிளம்பும்போது மிரருக்காக வந்து நீ தள்ளிப்போ, நீ தள்ளிப்போன்னு சொல்லிட்டு இப்படி தான் சண்டை போட்டுட்ருப்போம். பிஃபோர் மேரேஜும் அப்படி தான் இருக்கும். இப்போ ஆஃப்டர் மேரேஜுமே அதே தான். இப்போ எப்படி தள்ளி விட்டுட்டு போகிறேன்னு பார்த்தீங்களா என்ன? இதுக்கு நடுவுல என்னுடைய கொழுந்தனார் வேற வந்தாரு. என்னுடைய கொழுந்தனாருக்கும், என் பையனுக்குமே ஏக பொருத்தமா இருக்கும். எந்த நேரமும் ஒரே சண்டை தான் போட்டுட்ருப்பாங்க விளையாட்டுக்கு. அதே மாதிரி இதோ மாமா பொண்ணுக்கு நானும் மேக்கப் போட்டு விடுவேன். அதே மாதிரி என் தங்கச்சியுமே போட்டு விடுவா. மாமா பொண்ணுக்கு அந்த அளவுக்கு மேக்கப்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல. இருந்தாலும் நாங்க பண்றத பார்த்து எங்களுக்கும் போட்டு விடுங்கன்ட்டு அவளுக்கும் ஆசை. ஸோ, அதனால நாங்க அவளுக்குமே வந்து ரெடி பண்ணி விட்டோம். நாங்க பண்றத பார்த்து கெவினுமே நானும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு, ஒரு ப்ரஷ் எடுத்துட்டு வந்து பவுடர் போட்டாரு. அதுக்கப்புறம் பஃப் வச்சு போட்டாரு. நெக்ஸ்ட்டு டான்விக்கா என்னுடைய தங்கச்சி பொண்ணு. அவளையுமே வந்து நாங்க ரெடி பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ, அத வந்து கெவின் தான் கேப்சர் பண்ணிட்டு இருந்தான் வீடியோ. நாங்க கிளம்பும்போது நெறையா விஷயங்கள் பேசிட்டு இருந்தோம். சின்ன வயசுல நடந்தது, அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்பவே ஜாலியா இருந்துச்சு. நாங்க கிளம்புறதும் இல்லாம, எங்களுடைய குட்டீஸையுமே நடுவுல நடுவுல கிளப்பி விட்டுட்டுருந்தோம். அதே மாதிரி நாங்க 3 பேருமே வந்து கிளம்பிட்டுருந்தோம். ரொம்பவே ஜாலியா இருந்துச்சு. கிளம்புறோம் கிளம்புறோம்ன்னு சொன்னோம். எங்க கிளம்புறோம்ன்னு சொல்லவே இல்ல. ஆக்சுவலி லீவுன்றதுனால குட்டீஸ எங்கேயாவது வெளிய கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு, கிண்டி சில்ட்ரன்ஸ் பார்க்குக்கு போயிட்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கிளம்பிட்டுருந்தோம். அவ்வளோதான் ஹேர் ஸ்டைலோட நான் கிளம்பிட்டேன். அண்ட் ஃபைனலி என்னுடைய மேக்கப்ப செட்டிங் ஸ்ப்ரே வச்சு செட் பண்ணிட்டேன். பை.